தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய விஜயசீலன் அவர்கள்ட்ட தான் தேர்தல் களத்தில் இருக்கும். சார் வணக்கம் சார். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வந்து ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டி போட்டீங்க, இப்போ தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டி போடுறீங்க. மக்கள்கிட்ட உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிக்கும் நான் எல்லா பக்கம் போய்கிட்டு இருக்கேன். மக்கள் மிகப்பெரிய ஒரு மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியாகிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னத்திலே நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம், இந்த முறை 2 திராவிட கட்சிகளையும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருமளவில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த வெயில்லையும் நீங்கள் பிரச்சாரம் வந்து எப்படி மேற்கொள்கிறீங்க? ஒவ்வொரு பகுதிக்கும் போவதுக்கு எப்படி இருக்குது? வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மக்களை சந்திக்கும் போது அவங்களும் வெயிலில் தான் இருக்கிறதுனால நம்மளோட பிரச்சனை ஒன்றும் பெருசாக தெரியாது. மக்களை சந்தித்து எல்லா பகலும் சரி இரவும் சரி அந்த தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிற டைமுக்குள்ளே நாங்கள் போய் மக்களை எல்லாம் சந்திக்கிறோம். வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து அதுக்கு ப்ரிகாஷனரி ஸ்டெப்லாம் எடுத்து நம்ம கூட வர்றவங்க எல்லாம் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டுட்ருக்கோம். இப்போது இங்கே உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளில் வந்து சமீபத்தில் வந்து அதிமுக வேட்பாளர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், எங்களை எதிர்த்து நிற்கக்கூடியது வந்து திமுக மட்டும்தான் எங்களுக்கு போட்டி. பாஜக கூட்டணியில் நிற்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஏற்கனவே உடஞ்ச சைக்கிள், அது வந்து எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னமா ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இரட்டை இலை தான் கிழிஞ்சு போயிடுச்சு. ரெண்டுமே 2 தூளாக போயிருச்சு. எங்களுடைய சைக்கிள் புது பொலிவுடன் மக்களை தேடி வந்திருக்கின்றது. 1996 ஐயா மூப்பனார் அவர்கள் 10 நாளிலே இந்த சைக்கிள் சின்னத்திலே எந்த ஒரு மொபைலும் இல்லாத, ஒரு டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் 10 நாளில் இந்த சைக்கிள் சின்னத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் 20 எம்பி 45 எம்எல்ஏ பெற்ற சின்னம் தான் சைக்கிள். சைக்கிள் வந்து ஒரு மிகவும் ராசியான சின்னம். இந்த சின்னத்தை ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தேர்தல் கமிஷனிடம் வாங்கியிருக்கின்றார்கள். இந்த சின்னம் மக்கள் நம்பிக்கையுடன் பார்க்கின்றார்கள். கண்டிப்பாக சைக்கிள் சின்னம் வெற்றி பெறும். இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தொழில் நகரம்னு சொல்லுவாங்க. நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வர்றதுக்கு எதுவும் திட்டங்கள் தீட்டி வச்சுருக்கீங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் சில தெர்மல் தொழிற்சாலைகள் இருக்குது, சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மேலும் தூத்துக்குடி முழுவதும் பார்த்தால் 80% கிராம பகுதிகள் தான். கிராமப்பகுதி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சரியான வேலைவாய்ப்பு வசதி இல்லை. ஏனென்றால் கிராமப்பகுதியில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, தொழில் ஒரு பெரிய விவசாயம் சார்ந்த தொழில் இல்லை. இதுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வாழை நெல் வந்து பிரதான தொழிலாக இருக்கின்றது. வாழை சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம விவசாயிகளுடன் பேசி, தனியார்களுடன் கலந்து ஆலோசித்து அரசின் உதவியுடன் வாழை எக்ஸ்போர்ட்டுக்கு மத்திய அரசுடன் பேசி நாங்கள் கண்டிப்பாக ஆவணம் செய்வோம். சாத்தாங்குளம் மற்றும் உடன்குடி பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் பகுதியிலே முருங்கைக்காய் விளைச்சல் அமோகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் முருங்கைக்காய் முழுவதையும் தூத்துக்குடியிலே சர்வதேச விமான நிலையம் சீக்கிரமாக வரும். மத்திய அரசு அதற்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சியிலே தூத்துக்குடியிலே சர்வதேச விமான நிலையம் கூடிய விரைவிலே திறக்கப்படும். அப்பொழுது தூத்துக்குடியிலிருந்து முருங்கைக்காய் முழுவதும் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.